தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். அண்மை செய்தி. கன்னியாகுமரி அருகே கஷாயத்தில் விஷம் கலந்து கொடுத்து காதலனை கொன்ற வழக்கில் காதலி கிரீஷ்மா குற்றவாளி என கேரள மாநிலம் நெற்றியான்கரை நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜேந்திர பிரசாத் இணைப்பில் இணைகிறார். ராஜேந்திர பிரசாத், வணக்கம். இந்த வழக்கின் பின்னணி என்ன, முழு தகவல்? வணக்கம். அதாவது குமரி மாவட்டம் தமிழக கேரள எல்லை பகுதியான பாரசாலை பகுதியை சேர்ந்தவர் ஷாரோன் ராஜ். இவர் கடந்த 2022ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி அவர் காதலித்து வந்த பழுகல் பகுதியை சேர்ந்த கிரீஷ்மா என்ற பெண் தனது வீட்டிற்கு அழைத்து கசாயத்தில் விஷம் கலந்து கொடுத்து அந்த வாலிபரை கொலை செய்ய முயன்றிருந்தார். இது சம்பந்தமான வழக்கு, அதாவது அவர் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்ட 11 நாட்களுக்கு பிறகு சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். இது சம்பந்தமான வழக்கானது பாரசாலை போலீசாரால் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த விசாரணையின் போது போதிய ஆதாரங்கள் சேகரிக்கப்படாமல் இந்த வழக்கு திசை மாறும் நிலையில் இருந்து தொடர்ந்து ஷாரோனின் பெற்றோர் இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவு நீதிமன்றத்தில் நாடினர். இதனையடுத்து சிபிஐ இந்த வழக்கை விசாரிக்க தொடங்கியதன் பின்னணியில் இந்த வழக்கு தீவிரமடைந்தது. இதனையடுத்து ஷாரோனை கிரீஷ்மா தான் கொலை செய்தார் என்பதற்கான ஆதாரங்களை போலீசார் தீவிரமாக சேகரிக்க தொடங்கினர். மேலும் அவரிடம் நடத்திய விசாரணையில் முதலில் அந்த வழக்கு அதனை தான் செய்யவில்லை என்று நிராகரித்து வந்த கிரீஷ்மா ஒரு கட்டத்தில் தன்னால் முடியவில்லை என்பதை உணர்ந்து தான் ஒத்துக்கொண்டார். இதனையடுத்து இவருக்கு உறுதுணையாக இருந்த அவர் தாயார் மற்றும் தாய்மாமன் ஆகியோர் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். இதனையடுத்து இந்த வழக்கு விசாரணையானது கடந்த 2 ஆண்டுகளாக நெய்யாற்றின்கரை நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் தற்போது இந்த கிரீஷ்மாவுக்கு எதிராக ஆதாரங்கள் அனைத்தும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. இதனையடுத்து இன்று நீதிமன்றம் இந்த வழக்குக்கு இறுதி தீர்ப்பு அளிப்பதாக அறிவித்திருந்த நிலையில் காலை 11 மணிக்கு கிரீஷ்மா மற்றும் அவரது தாய்மாமன் மற்றும் தாயார் நீதிமன்றத்தில் ஆஜராகினர். தொடர்ந்து இந்த விசாரணை முடிவுக்கு வந்து நீதிபதி அந்த வழக்கில் கிரீஷ்மா, அதாவது காதலனை விஷம் கொடுத்து கொண்டது கிரீஷ்மா தான் என்ற ஆதாரங்கள் அடிப்படையில் அவரை குற்றவாளி என்றும் அதற்கு உறுதுணையாக இருந்தது அவரது மாமா என்றும் மாமா நிர்மல்குமார் என்றும் ஆகிய இருவரையும் குற்றம் சுமத்தி அவர் குற்றவாளி என அறிவித்தார். மேலும் இந்த வழக்கில் அவரது தாயார் சிந்து குற்றமற்றவர் என்று அவருக்கு எதிராக எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை என்றும் அறிவித்திருந்தார். தொடர்ந்து இதற்கான அதாவது இந்த தண்டனை விவரங்கள் நாளை காலை அறிவிக்கப்படும் என்று நீதிபதி அறிவித்துள்ளார். அதாவது பெரும் பரபரப்புக்கிடையே கடந்த 2 ஆண்டுகளாக இவர்கள் அந்த ஷாரோனின் பெற்றோர் இந்த வழக்கில் நீதி வேண்டும் என்று தொடர்ச்சியாக போராடி வந்த நிலையில் இந்த கொலையை செய்தது கிரீஷ்மா தான் என்றும் அதற்கு ஆதரவாக அவரது மாமா இருந்துள்ளார் என்பதையும் நீதிமன்றம் அறிவித்துள்ளது. தொடர்ச்சியாக அந்த தாயார் விடுவிக்கப்பட்டதை அவர்கள் எதிர்த்து உயர் நீதிமன்றத்தில் வழக்காட போவதாகவும் பெற்றோர் அறிவித்துள்ளனர். இந்த வழக்கு கடந்த 2 வருடங்களாக நடைபெற்று வந்த நிலையில் தற்போது நல்ல ஒரு தீர்ப்பு வந்தது அவர்களது பெற்றோர் மத்தியில் மகிழ்ச்சி ஏற்படுத்தி உள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜேந்திர பிரசாத்.